ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கூகுள் பே அப்ளிகேஷன் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேமர்ஸும் புது புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளை எப்படி ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய கூகுள் பே அப்ளிகேஷனை நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும்னா என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் பே யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான வீடியோ அது. ஏன்னா நம்ம சில செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியே வச்சுருக்கக்கூடாது, அதெல்லாமே டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும். சிலதெல்லாம் ஆஃப் பண்ணவே கூடாது, அதெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் ஆஃப் பண்ணுறது, எதெல்லாம் ஆன் பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுள் பே யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே மேலே ரைட் சைடு உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸுங்கிறது உள்ள டிஸ்பிளே ஆகும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே பாருங்கள், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பர்சனலைசேஷன் வித்தின் கூகுள் பே எனேபிளில் இருக்கும். இது எனேபிளில் இருந்தால் என்ன பண்ணும், நம்ம கூகுள் பேவை எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கே பேமெண்ட் பண்ணுறோம், எந்த கடையை நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ இந்த எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நமக்கு ஆஃபரு, சஜஷனு, ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹோட்டலில் போய் அடிக்கடி சாப்பிட்றோம், அங்கே பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள், ஆஃபரு இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இது ஒரு ஸ்கேம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ட்ராக்கிங், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத ஆஃபரும் விளம்பரங்களும் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்காக ஆன் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த பர்சனலைசேஷன் வித்தின் கூகுள் பே. இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணும் பொழுது ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் எஸ் ஸ்டாப் பர்சனலைசிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை ட்ராக் பண்ண முடியாது, உங்களுக்கு விளம்பரங்கள் வரதை தவிர்க்கும். ஸோ இப்போது டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. ஒன் ஸ்டெப் வெளியே வந்துட்டு எனேபிள் ஆப் லாக்குன்னு இருக்குது, அது டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணுங்கள். இது எனேபிள் பண்ணும் பொழுது ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணுறியா, டிஜிட்டல் 4 கூகுள் பின் யூஸ் பண்ணுறியான்னு கேட்கும். நீங்கள் ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ, ஃபேஸ் லாக்கோ, பேட்டர்ன் லாக்கோ வச்சுருந்தீங்கன்னா அது பிரகாரம் ஓப்பன் ஆகி லாக் பண்ணி வச்சுக்கும். இது கண்டிப்பாக ஆன் பண்ணி வைக்க வேண்டிய ஃபீச்சர். ஸோ இது ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. இது ஆன் பண்ணி வச்சோம்னா மட்டும்தான் ஈச் அண்ட் எவ்வரி பேமெண்ட்டுக்கும் இது உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ள அனுப்பும். அதனால் இந்த எனேபிள் ஆப் லாக்குங்கிறது எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கெட் ஓடிபி கோட். இந்த ஓடிபி கோடை நம்ம மேக்ஸிமம் கண்டுக்கிட்டதே கிடையாது. இது என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ கெட் ஓடிபி கோடை கிளிக் பண்ணுங்கள், ஒரு சின்ன ஓடிபி வந்து நிற்கும். இது எதுக்குங்கிறது நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுது, இல்லைன்னா ஏதாவது டெபிட் ஆயிடுச்சு, நம்மளுக்கே தெரியாமல் அமௌண்ட் ஏதாவது டெபிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம், நம்ம இந்த கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் ஹெல்ப்பு, சப்போர்ட்டுக்கு போவோம். அங்கே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூட ஒரு அஃபீஷியல் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணுவோம். அப்படி காண்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த சப்போர்ட்டிவ் பர்சனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் ஓடிபி கேட்பார். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் இந்த கெட் ஓடிபி கோடை கிளிக் பண்ணி இந்த ஓடிபி நம்பரை கொடுக்கணும். இந்த ஓடிபி நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். நல்லா கவனிச்சிக்கங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டிங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் சிம்பிளாக சொல்ல போனால், நமக்கு கூகுள் பேயில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நம்ம ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுறப்போ அப்போ ஓடிபி கேட்கும் பொழுது இந்த நம்பரை கொடுத்தா போதும். ஓகேங்களா? அது இல்லாமல் வேற யாராவது ஒரு நபர் புதிய நபர் நமக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா ஓடிபி கொடுக்கக்கூடாது. நம்ம கால் பண்ணும் பொழுது ஓடிபி கொடுத்தா போதும். ஏதாவது ஒரு நபர் நமக்கு கால் பண்ணி கேட்கும் பொழுது ஓடிபி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கால் பண்ணுற நபர் வந்து ஒரு ஸ்கேமராக கூட இருக்கலாம். இது அக்கௌண்ட்டோட கீ மாதிரி. இதை கொடுத்தோன்னா டோட்டல் கூகுள் பேவை அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி. அதனால நீங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறப்ப மட்டும் இந்த ஓடிபியை ப்ரொவைட் பண்ணால் போதும். அடுத்தது அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஹவு பீப்புள் ஃபைண்ட் யூ ஆன் கூகுள் பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அலோவ் பீப்புள் டு ஃபைண்ட் யூ எனேபிளில் இருக்கும். இது இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்ச ஒரு நபர் கூகுள் பேல போய் அந்த நம்பரை டைப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களுடைய கான்டாக்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் முழுசாக டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். ஒரு சில அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, அதில் அவங்களுடைய மொபைல் நம்பர் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகாது, எல்லாமே ஸ்டார் போட்டிருக்கும், கடைசி நம்பர் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இது எனேபிள் இருக்கும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாராவது பேமெண்ட் பண்ணாலோ நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணாலோ உங்களுடைய மொபைல் நம்பர் வெளியே தெரியாது மற்றவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு தெரியாத ஒரு நபர் கூட நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால இந்த அலோவ் பீப்புள் டு ஃபைண்ட் யூங்கிறத டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அலோவ் பீப்புள் டு ஆட் யூ டு குரூப்புங்கிறது எனேபிள் இருந்துன்னா இதையும் கண்டிப்பாக டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு குரூப்பில் உங்களை தேவையில்லாமல் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தட் மற்ற யாருமே நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணக்கூடாது. அதனால செகண்டாக இருக்கிறத டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ தேர்டாக இருக்கிறது சிங்க் யுவர் கான்டாக்ட்ஸ். இது எனேபிள் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுடைய கூகுள் பே அப்ளிகேஷன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பேடிஎம் இல்லைன்னா ஃபோன்பே அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய அடுத்த கண்டினியூ வீடியோவில் பேடிஎம் அண்டு ஃபோன்பேயில் ஸ்கேமர்ஸ் நம்மளை ரீச் பண்ண முடியாத மாதிரி எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம அப்ளிகேஷனை வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுலேயும் நிறைய செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது வரும். ஸோ தட் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.